நான் ஒரு சில செய்தியை கொடுப்பதற்கு முன் என்னுடைய மன்னிப்பை பகிரங்கமாக கோர கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளோ இடத்துல நான் சொல்லி ஆகணும், சாவறதுக்குள்ள சொல்லிடணும் இல்லையா? அப்போவாயிலும் என்னுடைய பிரேயத்துக்கு பக்கத்தில் வந்து இந்த சின்னப்பா ஆண்டவர் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இறந்துட்டாரு அப்படி சொன்னாலும் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்குவாங்க. அதுக்காக அநேக தவறுகளை நான் என் வரலாற்றை செய்திருக்கிறேன். அவைகளெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்றால் பல மணி நேரங்கள் ஆகும். அதிலே ஒன்று, ஒரு சில பேரை ஒரு நிர்வாகத்தின் காரணமாக மனசு கஷ்டப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் அன்று முதல் இன்று வரை வேலூர் மறை மாவட்டத்திலே நற்செய்தியை 2ஆம் வத்திக்கான் பொது சங்கத்தினுடைய வேகத்தில் மக்களுக்கு அறிக்கையிட்டு மக்களையும் இளைஞர்களையும் ஒன்று கூட்டி ஒரு புதிய சமுதாயம் வர உழைக்க ஒரு எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்த தந்தை அருள் திரு தந்தை ஒக்டேவியஸ் அவர்கள் தான். நான் என்னை பற்றி சொல்லும்போது கூட நீங்கள் கை தட்டலை. இதிலிருந்து நல்லா தெரிகிறது நான் உண்மையாகவே தவறு செய்தேன் என்பதை நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள். நான் ஒத்துக்கொள்வதற்கு முன் நீங்களே நல்லது தான். கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டோம். ஆனால் அந்த நற்செய்தி வேகமாக அறிவிக்கப்படுகிறது என்றால் அதற்கெல்லாம் அடிகோலியவர், அதற்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான ஒரு தீர்க்கதரிசனியாக இருந்தவர் அருள் திருத்தந்தை ஒக்டேவியஸ் அவர்கள். அவருக்கு பின்னால் அருள் திருத்தந்தை அந்தோன்ராஜ் வந்தார்கள், அருள் திருத்தந்தை மோட்சநாதன் வந்தார்கள், அருள் திருத்தந்தை லாசர் சௌரிமுத்து வந்தார்கள், அருள் திருத்தந்தை நிக்கோலாஸ் வந்தார்கள். இன்றைக்கு எல்லாருமே நற்செய்தி அறிவிக்கிறாங்க. நல்லா தான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக விளங்கிய தந்தை அவர்கள் இங்கே என்னை அழைத்திருக்கிறார்கள். ஒரு நற்செய்தி வழங்குவதற்கு முன் அவரிடத்தில் நான் உங்கள் சார்பாக, என் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் அவர் மக்களை ஒன்று திரட்டி ஒரு புதிய சமுதாயமாக்கியிருக்கார். பழைய ஏற்பாட்டில் நாம் வாழவில்லை. எப்படி இருந்ததோ, யார் யார் என்ன பேசினார்களோ, எப்படி வாழ்ந்தார்களோ, எழுதப்பட்டிருக்கிற நூலை படித்து தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் கூட அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை படித்து தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டுக்கு பிறகு இன்னொரு ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்குது. அது யாரும் சொல்ல மாட்டாங்க. அது தூய ஆவியின் ஏற்பாடு. இது 3ஆம் பாட்டு. அதை ஒன்று இங்கே சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. பைபிள் 2 ஏற்பாடு தான் இருக்குது. 3ஆம் ஏற்பாடு என்றால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருக்கின்ற 2000 ஆண்டு வரலாற்று எழுத வேண்டும் அல்லவா? அது எழுதினால் புதிய ஆவியின் ஏற்பாடு என்று ஒன்று புதிதாக ஒரு நூல் வரலாம் என்றால் அது வர வேண்டும். அதில் நிச்சயமாக முதல் சாப்டரிலே வரக்கூடிய தந்தை அவர்கள் ஃபாதர் ஒக்டேவியஸ் அவர்கள். சரி, இப்பொழுது நான் என்னை பற்றி சொல்ல போகிறேன். கைத்தட்ட தயாராக. என்னை பற்றி நீங்கள் கைத்தட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. காரணம், சாதாரண காரியங்கள் தான் நடந்தன, நன்று கொண்டிருக்கு. நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். ஆர்கெஸ்ட்ராவை பற்றி பிறகு நான் மாதம் முடிஞ்ச உடனே சொல்லுவேன். ஏனென்றால் வெளியிலிருந்து பல பேர் வருகிறார்கள். சில கருத்துக்களை சொன்னால் அதை புரிந்து கொள்ள நீங்கள் முன் வர வேண்டும். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. எங்கே வந்தது? எந்த சினிமாவில் வந்தது? சொல்லு பாப்பா. யார் சொன்னது? உயர்ந்த மனிதன். பூசை முடிந்த பிறகு இவ்வளவு மகிழ்ச்சியுடன் நீங்கள் கை தூக்கி சொன்னதுனாலே நீங்கள் எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்க வேண்டும்.
எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களே, நானே கொடுக்கலான்னு இருந்தால் அது எப்படி ஆண்டவர் கொடுக்குறாருன்னு நீ கொடுக்குற. உயர்ந்த மனிதன். அதில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மேஜர் சுந்தரராஜ் அவர்கள் நடிப்பிலே அவர்கள் இந்த நாள் அது போல் இல்லையே அது ஏன் ஏன் நண்பனே அப்படின்னு சொல்லிப்பாங்க. அருமையான பாட்டு. இப்போ வர பாட்டெல்லாம் காதை தொலைக்குது. நெஞ்சுக்கு இனிய காதுக்கு இனிய இசைகளாக இல்லை. சரி, அது ஆர்கெஸ்ட்ராவுக்கு போயிட்டு அப்படியே போயிடும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு தந்தை அவர்கள் என்னை அழைத்ததுனால எனக்கு தான் நல்லது. நான் மனம் திரும்பத்துக்கு தான் அவர் அழைச்சாருன்னு சொல்லணும். நான் சொல்லி நீங்கள் யாரும் மனம் திரும்ப மாட்டீங்க. அப்படி ஏதாவது தப்பி தவிர பண்ணிட போகிறீங்க. வேண்டாம். ஏறு என்றால் நீங்கள் ஏற்கனவே மனம் திரும்பி விட்டீர்கள். நல்லவர்கள் இன்னொரு மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. செய்தி என்று ஒன்று உங்களுக்கு வழங்க நான் ஆசைப்படுகிறேன். அதுதான் முக்கியம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் இப்போது இந்த 3வது ஏற்பாடு, பரிசுத்த ஆவியின் ஏற்பாடுன்னு சொன்னது. அது 2வது ஏற்பாடு புதிய ஏற்பாடு, 3வது ஏற்பாடு தூய ஆவியானவர் ஏற்பாடு. அது அப்படி தான் பேர் வைக்கணும். மிக மிக வேகமாக ஆண்டவர் என்னெல்லாம் நினைத்தாரோ அதை விட பன்மடங்கு திருச்சபை உண்மையாக வளர்ந்திருக்கிறார். வளரவில்லை. துன்புற்ற நிலையிலும் திருச்சபை இருந்தது. இருக்கட்டும். துன்பத்தில் தான் இன்பம். துன்பப்படுவதே ஒரு இன்பம். துன்பப்பட்டு பாருங்க, ஒரு இன்பம் இருக்கு. துன்பப்படாதவங்களுக்கு இன்பம்னா என்னன்னே தெரியாது இல்லையா? இன்பத்துக்கு பலவிதமான உதாரணங்களை கொடுக்கலாம். வாயில் வெல்லம் போட்டால், சாக்லேட் போட்டால் அது இன்பமாக இருக்கும். வாயிலே ஒரு தேன் சொட்டை வைத்து ஒரு இன்பமாக இருக்கும். நம்முடைய பிள்ளை பாஸ் பண்ணிட்டுதுன்னா அது ஒரு இன்பம். அதுக்கு தேன் சொட்டும் தேவையில்லை, சாக்லேட்டும் தேவையில்லை, அதுக்கு கமர் கட்டும் தேவையில்லை. நம்ம பிள்ளை பாஸ் பண்ணிட்டாரு. எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு இன்பம் கொடுத்தேன். என்ன தெரியுமா? ஃபெயில் ஆகிட்டேன். அதான் எங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கு அதான் வித்தியாசம். எல்லாம் என்ன பிடிச்சிருந்தா அப்புறம் இப்படியெல்லாம் அனுபவம் இருக்குது சகோதரர்களே. இதில் இன்பம் காண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தான் நற்செய்திகளெல்லாம் பெரிய நற்செய்திக்கு பின்னால் வரேன். அதை பற்றி சுருக்கமாக சொல்லுவேன். பாதகங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா எனக்கு அது கீழ்ப்படிய போகிறீங்க. நான் முதல்ல எஸ்எஸ்எல்சியில் ஃபெயில் ஆகிட்டேன். நீ யாரும் ஃபெயில் ஆகாதீங்களா தம்பி? ஃபெயில் ஆகிட்ட உடனே எனக்கு தெரிந்தவர்கள் 10 பேர் எங்கள் வீட்டில் திண்ணை மேலே வந்து உட்காந்துட்டாங்க. மண்ணு திண்ணை தான். இப்போ என்னமோ ஒரு சேருக்கு போட்டுக்கிறாங்க. மண்ணு திண்ணை. ஒரு 10 பேர் உட்காந்தான். யாரும் கூப்பிடலனாங்க. அவன் வந்து உட்காந்துக்கலாம். ஏன் என்ன வாடுறதுக்குன்னு வரலாம்ல? என்ன தம்பி ஃபெயில் ஆகிட்டியாம்மா? இன்னொருத்தன் ஒரு 2 நிமிஷம் பொறுத்து வந்தான். அவன் அங்கேருந்து சொல்லி தான் வரான். இவன் என்ன பாஸ் ஆவாதான் அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்றான். இன்னும் ஒருவர் எனக்கு நெருக்கமான ஒருத்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு தெரியுமா? இவர் எஸ்எல்சி படித்து கீஷாரு. ரொம்ப நல்லா இல்லை. இதெல்லாம் என் காதல் வந்து அந்த சின்ன பையனாக இருக்குது. அது கீப்பாரு. எங்கள் அப்பவும் தெரியுங்க இவர் கீச்சுக்கு வரல அப்படின்னு சொல்லி உட்கார. சரி, 1 மணி நேரம் என்னை கிழிக்கிறாங்க. அப்படியே எழுந்துச்சு போயிட்டாங்க. எல்லாம் போயிட்டாங்க. எங்கள் அம்மா மட்டும் தனியாக எங்கள் வீடு குடிஞ்சு தான் உள்ளே போன ஒரு சின்ன வாசி. எங்கள் அம்மா நின்றுந்தாங்க. எப்பா கூழ் கொஞ்சம் கலக்கி வச்சிருக்கிறேன், அது சாப்பிடு. நீ மெதுவாக பாஸ் பண்ணணும். என்ன அவசரம்? எங்க அம்மா 1வது கூட படிக்கல. அவங்க கையெழுத்து போட்டது நான் பார்க்கவே இல்லையே. எங்க அம்மா சொல்லுது, நீ மெதுவாக பாஸ் பண்ண அவசரம். நான் மெதுவாக தான் பாஸ் பண்ணேன். நான் கேட்டா போட்டேன், மெதுவாக தான் பாஸ் பண்ணேன்.
ஏன் கூட பாஸ் பண்ணவங்களாம் கீசிக்க நானே, அதிக தப்பு சொல்லக்கூடாது இருக்குது. ஆகவே பாஸ் பண்ணுறதும் ஃபெயில் ஆகுறதும் இன்பமும் துன்பமும் இயக்க எண்ணியதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி, பாரில் இயற்கை படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் பிரித்து விட்டானே, மனிதன் மாறிவிட்டார், மரத்தில் ஏறிவிட்டார். ஓ பாவமணி சினிமாவில் டிஎம்எஸ் பாடுற சிவாஜி கணேசன் பாவமணி சினிமாவில் மனிதன் மாறிவிட்டார். ஆகவே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் எல்லோரும் ஃபெயில் ஆகுங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவரே சொல்லிட்டாரு ஃபெயில் ஆகல, அவர் ஃபெயில் ஆகும்போது நமக்கு என்ன ஃபெயில் ஆகி காட்டுறாங்க அப்படின்னு. அன்பு சொல்கிற வாழ்க்கையிலே பல நிகழ்ச்சிகள் வரும், அதனுடைய உண்மைகள் எல்லாம் பின்னால் தான் தெரியும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். 2 நிகழ்ச்சிகளை மட்டும் உங்களுடைய நினைவு கொண்டு வந்து அதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும். முதல் நிகழ்ச்சி, கடவுள் நம்மை படைக்கும் பொழுது தொடக்க நூல், அப்போ ஆதி ஆகமனம் இருந்தது. இது புதுசாக பைபிள் நாங்கள்லாம் சேர்ந்து செய்யும்போது இது தொடக்க நூல் வச்சாங்க. 1ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி வணங்கி பேசி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். சரி, ஆண்டவர் நம்மை படைக்கும் போது எப்படி படைச்சாரோ ஆதாம் ஏவாளை தன் உருவிலேயே படைச்சார். ஆக தம் உருவிலே இப்போ உங்களெல்லாம் பார்த்தா கடவுள் மாதிரி தான் இருக்குது. அது அவங்க பார்த்தா அதான் சொல்லியிருக்கு. நான் சொல்ல அது நீ அதை உங்களை பார்த்து பேய் பார்த்த மாதிரி கிடையே அப்படின்னு வீட்டில் போய் சொல்லாது. கடவுள் நம்மை தம் உருவிலேயே படைத்தார். ஆக நாமெல்லாம் கடவுளை போல இருக்கிறோம். நான் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க இறை வாக்கினர்கள் என்ன ஒரு அழகான ஒரு சொல். அது அடிப்படை அங்குதான். உறவு வைத்துக் கொள்வதற்கு உரமான தரமான ஒரு வார்த்தை அதான். நாம் எல்லோரும் சகோதரர்களாக நினைக்கிறீங்களா? நினைக்கணும். மனிதர்கள் குறைவு உள்ளவர்கள் குறைவாக தான் அன்பு செய்வோம். அதுக்கு என்ன பண்ணுறது? நாம் குறைவு உள்ளவர்கள் அவ்வளவு நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ஒழிய முயலுகின்றோம் ஒழிய நாம் நிறைவு உள்ளவர்கள் அல்ல, இன்னும் ஆகலை. ஆனால் அந்த நிறைவுள்ள வார்த்தை பார்த்தீங்களா? நான் ஒருவரை பார்க்கும் பொழுது கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம் உருவிலே நம்ம படைத்திருக்கிறார். ஒருவர் நோக்கும்போது, வீட்டிலே ஒருவர் நோக்கும்போது அதை நினைச்சுங்க கஷ்டம்தான். வீட்டில் வேலை செய்யாதவங்க பார்த்து அவனை கடவுளாக நினைக்க முடியுதா? வீட்டில் சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிற சில புருஷன்கள் இருப்பானுங்க. அவனுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ் என்ன தெரியுமா? அடிச்சுக்கினே இருப்பான், குடிச்சிக்கினே இருப்பான், அடிச்சுக்கினே இருப்பான். அதில் தான் அவருக்கு இன்டர்நேஷ்னல் டாக்டரேட்டை கொடுக்கலாம் ஒரு சில பேர். இதெல்லாம் கல்யாணமாக பண்ணியிருக்கக்கூடாது. கழுத நாய் அடிச்சுக்கினே இருப்பாங்க, குடிச்சிக்கினே இருப்பாங்க. அவனு போய் கடவுள் உருவில் அவன் இருக்கிறான்னு சொல்லி அதை நம்புவீங்களா? என்ன பண்ணுறது? ஆதி ஆகமத்தில் கடவுள் சொல்லியிருக்கிறார், மனிதனை தன் உருவிலேயே படைத்திருக்கிறார். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அது தமிழனாக இருக்கட்டும், அது மலையாளியாக இருக்கட்டும். ஒரு சில பேர் பார்த்தா தான் கடவுள் மாதிரி இருக்கும். நான் சொல்லட்டுங்களா? நான் உலகம் போல சுற்றி பண்ண என்ன உலகம்? இந்த பூமி உருண்டை ஒரு பெரிய உலகமா? இந்த பிரபஞ்சத்தில் லட்சக்கணக்கான கோள்கள் அது போல் இருக்கின்றன. அதில் பூமி ஒரு சின்னது, ஒரு பொட்டுக்கடலை மாதிரி. பூமி ஒரு பொட்டுக்கடலை மாதிரி ஆகும். அதில் பாரு. ஒரு சில பேர் பார்த்தா
ஐயோ கிள்ளி அப்படி மொத்த கொடுக்கலான்னு இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. இந்த பொட்டுகளில் பூமியில் அது போல் இருக்காங்க. தொட்டு பார்க்கலாம்னு ஒரு ஆசை இருக்கு. யாரும் கேட்காதீங்க. அதுபோல் ஆளுங்க இருக்காங்க. ஒரு சில பேரை பார்த்த உடனே நமக்கு இது மனுஷனா போகிறதா அப்படின்னு, இல்லை இது அழகாக இல்லையே அப்படின்னு இல்லை. அது எல்லாரையும் வச்சு தான் கடவுள் சொல்லியிருக்கிறார். ஆதியாவது மொத்தம் எழுதுன்னு அந்த ஆசிரியர் தான் சொல்லியிருக்கார். கடவுள் மனிதர்கள் தம்முடைய அது எல்லோரையும் சகோதரர்களாக நினைக்க வேண்டும். நினைப்பீங்களா? இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிடணும். நீ வீட்டுக்கு போனோன்னு உங்கள் வித்தியாசத்தை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தோன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க. இல்லை ஜெபக்கூட்டுக்கு போயிட்டு வந்தேன், ஒரு கேஸ் பார்க்குறாருங்க, அவருக்கு ஒன்றும் வேலை இல்லை. சின்னப்பா வேலை இருந்தாரா, அவருக்கும் சுத்தமாக வேலையே கிடையாது. அவங்க சொல்லி அனுப்பிச்சுட்டா நான் ஒன்று கடவுளை நினைக்கணுமா? பேய் ஒன்று நான் கடவுளை நினைக்கணுமா? இல்லை. நற்செய்தி யாரை நம்பலனாலும் நற்செய்தி. இறை வார்த்தையை நம்பலன்னாக்கா அந்த வார்த்தையை நீ படிக்காத. நம்புறதுக்கு படிக்கிறதுக்காக படிக்கக்கூடாது. இறைவார்த்தை அது எல்லோரும் நம்முடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தமிழர்களாக இருக்கலாம். மலையாளியின் கை தூக்க ஒரு சில பேர் இருப்பீங்க, கேரளாவில் இருப்பீங்க. எனக்கு மலையாளம் குறைச்சி அறியாமல் காய் யார் இல்லையா? கன்னடா, தெலுங்கு, தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, ஆனால் தெலுங்கு பேசுகிறவங்க கை தூக்க. மராட்டி, குஜராத்தி, ஹிந்தி இல்லை. ஹிந்தியில் பேச தெரியுன்றதுனால இல்லை. ஹிந்தி ஆளா நீ? எந்த ஸ்டேட்டு? பீகார். हिंदी अच्छा माला है। हाँ, फिर एक घर में कई लोग बसें आपस में मिलकर रखना चाहिए। எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும். ஹிந்தி நாட்டில் வந்தவனுக்கு ஹிந்தி ரொம்ப கம்மியாக தான் தெரியும். ஏன்னா இப்போ நான் பேசுறது அவனுக்கு புரியல பாரு. ஹிந்தி எனக்கு நல்லா தெரியும், நல்லா பாடும். அவன் ஹிந்திக்காரனாக இருக்கலாம், மகாராஷ்டிரக்காரனாக இருக்கலாம், பெங்காலியாக இருக்கலாம். எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள். எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள். அதற்கு 18 வகையான சின்ன சின்ன பாட்டு இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாட்டாக பாடி இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் பாட போகிறதில்ல. நான் மாதாவுக்கு ஒரு பாட்டு பாடுறேன். 18 சின்ன சின்ன பாடல்களை சேர்த்து இணைச்சி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. கடைசியில் லதா மங்கேஷ்கர் தான் முடிக்கிறாங்க. தமிழ், பெங்காலி, குஜராத்தி, மராட்டி, பஞ்சாபி, அப்புறம் காஷ்மீரி, அப்படியே போயிட்டு வந்தாக்கா பெங்காலி, நார்த் ஈஸ்ட், கீழே வந்தாக்கா பீகார், ஒரிசா, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லோரும் நம்ம இந்த தாயாம் இந்திய நாட்டின் குடிமக்கள் என்ற ஒரு அந்த பரந்த உண்மையை நமக்கு காட்டுவதற்கு 14 லாங்குவேஜில் சின்ன சின்ன பொய்க்கு ஒரு பாட்டு அமைச்சிருக்கிறாங்க. அதனுடைய பொருள் என்னன்னா, சூரியன் காய்கிறது, கீழே இருக்கிற தண்ணி மேலே போகிறது, அது மழையாக ஒரு வேகமாக சூழ்ந்து மழையாக பொழிகிறது. மழை பொழிந்து தண்ணீர் எல்லா இடத்திலும் அது செழிப்பாக எல்லாம் விளைய வைக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது எல்லா மக்களையும் வாழ்விக்கின்றது. ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது இயற்கையை அது செய்யும் பொழுது நாம் எல்லோரும் மனிதர்கள் ஏன் ஒன்றாக இருக்கக்கூடாது? ஏன் சகோதரனாக வாழக்கூடாது? நம்மள எந்த வேறுபாடும் இல்லை. இதுக்கு கலர் என்றோ சிவப்பு என்றோ கருப்பு என்றோ இது கலர் கிடையாது. நாம் மனிதர்கள் என்றால் கடவுளுடைய கிடையாது. நம்ம எல்லோரும் சகோதரர்கள் தானே. ஆமன்றவங்க கை தூக்கு. சில பேர் எதுக்கு கை தூக்குறதுன்னு தெரியாமல் தூக்குறான். ஏன்டாங்க நீ எதுக்கு தூக்குறாங்க? கடைசியில் இந்த பாட்டு இப்படி முடியும். எப்படி தெரியுமா முடியும்? உறவு, நல்ல உறவை வளர்த்து கொண்டு இந்த சனிக்கிழமை நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அந்த நினைவுகள் வீட்டுக்கு சென்று அடுத்த வாரம் திரும்பி வர வரைக்கும் நல்ல உறவுகளை வளர்த்து கொண்டு யார் யாரிடம் நீங்கள் உறவை சற்று அறுத்து கொண்டீர்களோ, துண்டித்து கொண்டீர்களோ, சிதைத்து கொண்டீர்களோ அதற்கு மன்னிப்பு கோரி நல்ல கிறிஸ்தவர்களாக நல்ல மற்ற மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். அந்த பாட்டு இப்படி முடியுது. शुरू मेरा तुम्हारा दोस्त बने हमारा तुझे नदिया அப்படின்னு பாட்டு.
बादलों वाले बादलों का रूप वाले बरसे हमसे अलग के मिले सुर मेरा तुम्हारा दो सुर बने हमारा मिले सुर मेरा तुम्हारा செல்ல போட்டு போகிறேன் மில்லே இருப்பார் உடனே வந்துடும். நீ செல்லு என்ன பாட்டு கேட்குறீங்க? கெட்ட கெட்ட பாட்டெல்லாமா கேட்குறது? இந்த மாதிரி பாட்டு கேளு. எல்லோரும் சகோதரர்கள். எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? இந்தியர்களாகினா சகோதரர். ஸ்கூலில் இப்போ சொல்கிறீங்களா? கை நீட்டி சொல்கிறீங்களா? அசம்பிளியில் இந்தியர் ஆளுங்க எல்லோரும் சகோதரர். நம்ம எல்லாம் இந்துக்கள் என்றும் இஸ்லாமியர்கள் என்றும் ஜெயினர்கள் என்றும் ஜப்பானியர்கள் என்றும் கொரியன்கள் என்றும் வித்தியாசம் கிடையாது. நம்ம எல்லோரும் சகோதரர். நான் இந்த இந்த பரந்த உணர்வை வளர்க்கிறது தான் இந்த பைபிள். 24 மணி பைபிளை படிச்சுட்டு நீ ஒன்று மோதி நின்னா என்ன அர்த்தம்? அப்போ திருட்டுத்தனம் பண்ணுறேன்னு அர்த்தம். படிக்கிறது பைபிள், வாழறது முறைகேடான வாழ்க்கை. எல்லோரும் சகோதரர். இங்கேருந்து போகும்போது எல்லோரும் சொல்லணும், நீங்களும் ஒரு மாதிரியாக இருக்குதுங்களா, என்ன நாங்கள் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கணும்னு சொல்லி ஃபாதர் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செய்கிறன்றவங்க கைத்துக்கு ரைட். இதுதான் இந்த ஜெபக்கூட்டத்தினுடைய பொருள், மீனிங், பர்பஸ். கடைசியில் இன்னைக்கு தந்தை அவர்கள் ஃபாதர் அம்பரோஸ் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு கருத்து வாசித்தார். யோவான் நற்செய்தியில் 16ஆம் அதிகாரம். நீங்கள் அதான் வாசித்தீங்க, திரும்ப வாசிக்க வேணாம். தூய ஆவியானவர் உங்களுக்கு நிறைவா என்ன படிங்க 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி வழி நடத்தார். இப்போ முழு உண்மை யாரு சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து தான் முழு உண்மை. யாரு? அது தன்னை நோக்கி இன்னும் அவர் வழி நடத்துவார். இப்போ உங்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்த முடியாது, உங்களால் தாங்க முடியாது. போக போக நீங்கள் அதிகமாக புரிந்து கொள்வீர்கள். வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லியா, இது என்னம்மா ஒன்றும் புரியலன்னு பிள்ளைங்க கேட்கும்போது பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? சார் இதெல்லாம் உனக்கு இப்போ வழங்காது, வழங்க நேரம் வழங்குப்போம் அப்படின்னு. ஆசிரியர்களோட கேள்வி கேட்டு பாருங்க. சார் இது எப்படி சார்? நீ எல்லாத்தையுமே இப்போல்லாம் 9ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸில் போய் ஆசைப்படுறா, 10th சொல்லி கொடுப்பாங்க. 10th போனால் சரி, 11th எடுப்பாங்கடா அவங்க. அப்படியே சில வாத்தியாருக்கு கடைசி வரைக்கும் ஏமாற்றிடுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்மை நிறை உண்மைக்கு வழி நடத்துவார். ஆகவே நிறை உண்மையை, ஒரு உண்மையின் பரிமாணத்தை, ஒரு உண்மையினுடைய அழகை, ஒரு உண்மையினுடைய முழு வடிவத்தை, அதனுடைய தன்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மள எழுந்தது வந்தால் ஒழிய நடக்காது. அது இயேசுதான் செய்யக்கூடாதா? எல்லாம் அவர் சேர்த்தா அவர் செய்கிறார், அவர் சேர்த்தா. ஆக தூய ஆவியானவருடைய முழு பணி என்னவென்றால் நம்மை உண்மையை நோக்கி, உனக்கு புரியலையா பரிசுத்தாவின் ஜெபம் செய், உனக்கு புரியலையா பரிசுத்தாவின் ஜெபம் செய். அதனால் அவர் நிறைய உண்மைக்கு வழி நடத்துங்கிறவராச்சு. வழி தெரியாதவர்கள் பரிசுத்தாவியானகிட்ட போ, விளங்காத பரிசுத்தாவியானகிட்ட போ, குழப்பமான நிலையிற்கு பரிசுத்தாவியானகிட்ட போ அப்படின்னாக்கா ஜெபம் செய்யணும் அர்த்தம், வேற ஒன்று. ஜெபம் செய்தால் நமக்கு எல்லாம் தெளிவு ஏற்படும். அவங்களுடைய சகோதரர்கள் தூய ஆவியானவருக்கு என்று ஒரு ஜெபம். கன்னிமரியாளிடம் அம்மா அவங்களோட மாதாகிட்ட போவாங்க. சில பேர் மாதாகிட்டே போக மாட்டாங்க. அது சரி விட்டுருக்கு, தெரியாது, அதெல்லாம் நான் நுழைய விரும்புகிறேன். நம்ம அம்மா விடவா, கன்னிமரியாளை விடவா, பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய தன்மையை, அவருடைய அழகை, அவருடைய வல்லமை முழுமையாக பெற்றுக்கொண்டார். அவள் தான் அருள் நிறைந்த மரியே வாழ். அருள் நிறைந்தவன் பட்டம் வாங்கினது மாதா ஒருத்தர் தான் வரலாற்று, வேறு யாருமே கிடையாது. அவங்ககிட்ட போ கேளு, எங்கே நிறைவாக இருக்குது அங்கே போய் கேளு. குறைவாக இருக்கிறவர்கிட்ட சும்மா குளத்தில் கையை விட்டு ஆட்டுறதை விட நிறைவாக இருக்கிறவங்கள்ட்ட போய் கேளு.
மாதா கிட்ட கேளு, சூசியப்பர்கிட்ட கேளு, புனிதர்களிடம் போய் கேளு, எல்லாத்தையும் விட பரிசுத்த ஆவியோட நேராக போய் கேளு. தூயாவியே துணையாக வருவி, அந்த பாட்டெல்லாம் இருக்குல்ல, அது மெய்யுருக பாடி பக்தி பரவசமாய் ஜெபிக்கின்ற போது அவர் நம்மை முழு உண்மைக்கு வழி நடத்துவார். முழு உண்மைக்கு அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது குறவு ஒன்று தான், குறவெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு முழுசாக தெரியணும்னு ஒரு ஆசை, அதுவும் முழு உண்மைக்கு வழி நடத்துவார் தூயாவியே. இந்த ரெண்டு கருத்து முதல்ல உறவை பற்றி சொல்லிட்டேன். பழைய ஆள் புதிய ஏற்பாட்டில் யோவான் நற்செய்தியில் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட செயலை புரிந்து கொண்டிருக்கிறார், எப்படிப்பட்ட செயலுக்காக, எப்படிப்பட்ட வரத்துக்காக நாம் இங்கே வருகிறோம் என்பதை புரிந்து கொண்டு பரிசுத்த நம்ம வழி நடத்துவார். உங்கள் அனைவருக்குமாக சேர்ந்து நிறைய பாட்டு பாடுவேன், சினிமா பாட்டெலாம் நிறைய பாடுவேன், அது இங்கே செய்யக்கூடாது. மாதா பாட்டு நிறைய பாடுவேன், பிறகு பாடுவேன். ஒரு பாட்டை உங்களுக்காகவும் என்னுடைய சகோதரர் தந்தை ஓகேது, தந்தை அமல்ராய், அந்த அமர்வஸ் அவர்களுக்காக பாடி உங்களுக்கு சார்பாக அர்ப்பணிக்க விரும்புகிறேன். பி 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 அதே கீழே புடி, அதே கீழே தரனா பி நோட் தானே, அது கரெக்டா? கரெக்டா பிடிச்சாரு. பரிசுத்த ஆவியானவர் இப்போ அவர் கையில் தான் இருக்கிறார். இந்த பாட்டை பாடின உடனே எனக்கு ஏறக்குறைய பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லாத உண்மை பேசினதுனாலே நான் ரொம்ப பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்கினேன். என்ன பண்ண ஏறக்குறைய எனக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் எங்கள் சகோதரர்களுக்காக அனுப்பி வச்சாங்க, அங்கங்கே அனுப்பி வச்சாங்க. அது பெசன் நகரில் இந்த பாட்டை பாடணும், இந்த மாதா பாட்டு. ஆரோக்கிய தாயே, நீங்களாம் கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேட்டீங்க வைத்துக்கு? அதான் ஒரு சில பேர் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள்லாம் ஃபாரினர்ஸு. ஃபாரினர்ஸா? ஃபாரினர்ஸ் தான் இந்த பாட்டை கேட்குறான். சாரிகேசி ராகம், சாரிகேசி ராகம்னா தாலாட்டு ராகம். அந்த ராகத்தில் இந்த பாட்டு அமைச்சிருக்காங்க. எந்த ராகம் எனக்கு தெரியும், நம்ம பலவேந்திரன் சார் அவர்களுக்கு நல்லா தெரியும். இந்த பாட்டை பாடின உடனே கீழே இறங்குறதுக்குள்ளே எனக்கு அமெரிக்காவிலேருந்து ஃபோன் வந்துச்சு. உடனே இறங்குறதுக்கு முன்னே பாருங்க, ஆரோக்கிய தாய்க்கு அவ்வளோ மூலமாக இந்த நிறுவனத்தையும் தந்தை அவர்களுடைய அருமையான பணியையும் ஒப்பு கொடுக்கின்ற வகையில் இந்த பாடலை பாடி உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் யாரும் எனக்கு காசு கொடுக்க தேவையில்லை. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியே எம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியே எம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, மரியே வாழ்க. பாடு. தீராக போரான வாழ்க்கை எங்கள் தீயில் போக்க வர வேண்டுமே. கரை சேராத மோடங்கள் நானோ எம்மை திசை நீக்க வர வேண்டுமே. தீராக போராட்ட வாழ்க்கை எங்கள் தீயில் போக்க வர வேண்டுமே. கரை சேராத மோடங்களானோ எம்மை திசை நீக்க வர வேண்டுமே. வேறெங்கு போவோம் வினை தீர வேண்டி, விளங்கும் என் தாயே உன் தயமானதாலே.
ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே தீராத துயர் போக்கும் மரியேயம் பரிவே ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க உன்னை நம்பி வந்தோர்கள் யாரும் என்றும் ஏமாந்த கதை இல்லையே உமை தாயந்த தினம் போற்று நெஞ்சில் ஒரு துளியேனும் துயரில்லையே விடியாத வாழ்வில் விழி வெள்ளியாக விடியாத வாழ்வில் விழி வெள்ளியாக விளங்கும் எந்தாயே உன் தயவானதாலே ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே தீராத துயர் போக்கும் மரியேயம் பரிவே ஆரோக்கிய தாயே ஆதாரம் 10 முறை மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க ஆரோக்கிய தாயே வாழ்க மாதா கைதல்